ஹலோ காய்ஸ், வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு வழிபாடு முறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வருடத்தோட முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல விஷயங்களை நம்ம கேட்கறது, நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கறது, ஒரு பாசிட்டிவான தாட் நம்மளுக்குள்ளே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது அந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வைத்த அந்த வழிபாடு முறைகளை நம்ம செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு முழுமையான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். என்னோட வீட்டில் நான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வழிபாடு முறைகள் எல்லாமே நான் செய்வேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே நல்லதே நினைக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நம்ம ஒரு நாள் எப்போவுமே இன்றைய நாள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக, நம்மளுக்கு ஒரு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம். அப்போது அந்த வருடத்தோட முதல் நாள் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாச்சும் ஒரு தட்டு எடுத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா ஒரு இலை, தட்டில் இலை வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஒருவேளை இலை இல்லை, வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல தட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் மாப்பழா வாழை, ஒருவேளை எங்ககிட்ட இந்த பழங்களில் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் வச்சுக்கலாம். மெயினாக வாழைப்பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை பழம் வச்சுக்கணும், லெமன். இது பார்த்திங்கன்னா வெற்றிக்குரிய ஒரு கனி, அதனால் அதையும் நம்ம தட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் கண்ணாடி அப்படின்றத நம்ம வைக்கணும். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உலகத்திலே அழியாத செல்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கல்வி செல்வமே கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதனால் நம்ம புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள், நம்மளோட குழந்தைகளோட புத்தகங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கலாம், அந்த புத்தகங்களை சரஸ்வதி தேவியை மனசில் நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்களை நீங்கள் வைங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் தீரணும், நம்மளோட கடன்கள் தீரணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை. அதே மாதிரி நம்ம செல்வம் நம்மளுக்கு எப்போவுமே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு. அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம், அதாச்சும் நீங்கள் நோட்டாக வைக்கலாம், இல்லை நீங்கள் காயினாக வைக்கலாம், இல்லை அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி தங்க நாணயம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு 1/2 கிராம் மோதிரமாக இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தட்டில் வச்சுட்டு மஞ்சள் நிற பூ, அதாச்சும் சாமந்தி பூ இருக்கலாம், இல்லை மல்லிப்பூ இருக்கலாம், இந்த மாதிரியான பூக்கள் பார்த்திங்கன்னா தட்டில் வச்சிடணும். வெத்தலை பாக்கு நம்ம கண்டிப்பாக வைக்கணும். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஹாங்காங்கில் வெத்தலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், வெத்தலை பாக்கு இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வைங்க. ஒரு வேளை கிடைக்கல, நீங்களும் வெளியூரில் இருக்கீங்களா, வெளிநாட்டில் இருக்கீங்க, கிடைக்கல அப்படின்னா இந்த பழங்கள், இந்த மட்டும் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணாடி ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம எழுந்துக்கும் போது, அதாச்சும் நீங்கள் பெட்ரூமில் இந்த தட்டை நீங்கள் பெட்ரூமில் வச்சிடணும். ஒரு வேளை இல்லை நான் பூஜை ரூம்லேயே நான் வைக்கிறேன், நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பூஜை அறையில் தான் நான் வைப்பேன் இந்த தட்டை. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட வழக்கம் நம்ம எழுந்தோடனே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கனிகளை நம்ம வைக்கிறோம். அதனால் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம எழுந்துக்கும் போதே கண்ணை மூடிக்கிட்டே நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கணும். அதாச்சும் இந்த மாதிரி பழங்கள், நம்மளோட நாணயங்கள், புத்தகங்கள், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான திங்கிங்கில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு இடத்திற்கு நம்மளுக்கு செல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கனி காணுதல் அப்படின்ற அந்த விஷயத்த, தட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கண்ணாடி உங்களோட முகத்தை நீங்களே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு, ஒருவேளை பெட்ரூமில் வச்சுருந்தீங்க, எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம். இல்லை எல்லாருமே எழுந்து பூஜை அறையில் பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட குல தெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம்.
உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அறுசுவை உணவு அப்படின்றது நம்மளோட பாரம்பரியமான ஒன்று. நம்மளால் முடிஞ்ச அறுசுவை உணவு வந்து நீங்கள் சமைச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை போட்டு நீங்கள் வந்து பரிமாறலாம். சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனை எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடியாது அப்படின்னாலும் சக்கரை பொங்கலாச்சும் நம்ம செய்யலாம். சக்கரை பொங்கல், கேசரி இல்லை பாயாசம் ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்து நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்ம வந்து நம்மளும் சாப்பிடலாம். இந்த தட்டில் வச்சுருக்க பழங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தானம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை மாதிரி வருட முதல் நாள்லேயே வந்து நம்ம தானங்கள் செய்வது உங்களால் முடிஞ்சது எதுவாயினும் உங்களால் என்ன முடியுமோ, இன்றைக்கி ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியும், இல்லை ஒருத்தருக்கு படிப்புக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்க முடியும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அதை செய்வது ரொம்ப நல்லது. எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது மேலே இருக்க கடவுள் நம்மளை பார்ப்பார். கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். நம்ம நல்லது நினச்சா நம்மளுக்கு நல்லது வரும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக 2025 2025 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். சந்தோஷமாக ஆரோக்கியமாக இந்த புத்தாண்டை ஒரு ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாருமே. நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.